வணக்கம் நண்பர்களே. மை வி 3 குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இந்த தை 1ஆம் தேதி தை திருநாளும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லயும் மகிழ்ச்சி பொங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் இறைவனை வேண்டுகிறேன். சார் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பல விஷயங்கள் எதிர்பார்த்து காத்திருந்திருப்போம். என்னடா ஒரு வாழ்த்து கூட வரலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நேத்தே நம்ம இந்த விஷயம் தெரியும், இதை சொல்லி யாரும் குழப்ப வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் அமைதியா இருந்தது. எம்டி வரப்போறாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா நம்ம ஒரு சின்ன ஒரு பிட் வீடியோவாவது நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். போன வருஷம் பொங்கல் வீடியோ கூட அப்லோட் பண்ணி லைட்டா உங்களுக்கு ஒரு சின்ன வைப்பா கொடுத்துருப்போம். இப்படி ஒரு விஷயங்கள் நடக்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனாலதான் எந்த ஒரு ஆர்ப்பரிப்பும் இல்லாம அப்படியே அமைதியாயிட்டோம். சார் நண்பர்களே, ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நாளைக்கு இருக்கு, நாளைக்கு இல்லைனாலும் தைப்பூசம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. இந்த மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அந்த ஒரு முக்கிய அறிவிப்பு, அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனாலதான் ஏன்னா அதை சொல்லிட்டாங்கன்னா அடுத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு இருக்கும். அதனால ஒரு சின்ன காத்திருப்பு இருக்கலாம், இல்ல வேற எதுவும் தகவல்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. எது நடந்தாலும் நமக்கு ஒரு நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட நம்ம காத்திருப்போம். சார் நண்பர்களே, எல்லாரும் பொங்கலுக்கு இனிமையா கொண்டாடுங்க. அதுலயும் குறிப்பா உங்களுடைய குட்டீஸ், உங்க குடும்பத்துல இருக்கிற அந்த குட்டீஸருக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை சொன்னேன் அப்படிங்கிற தகவலை நீங்க சொல்லிருங்க. உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய ஆதரவுக்கும் கோடான கோடி நன்றிகள் நண்பர்களே. முடிஞ்சா இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு, முக்கியமான இடத்துக்கு போற மாதிரி இருந்தேன். மனநிலைகள் சரியில்லை அப்படிங்கறதுனால வேறு ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு இருக்கேன். அங்க கவரேஜ் இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த இடத்துல நான் உங்களை லைவ்ல சந்திக்கிறேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு மாட்டுப்பொங்கல், நாளைக்கு நிச்சயமா நம்ம லைவ்ல சந்திக்கலாம். நம்ம பார்த்துக்கிறதுக்கு நிறைய தகவல்கள் இருக்கு. வெயிட் பண்ணுங்க நண்பர்களே. எல்லா தகவலையும் உடனுக்குடன் நம்ம சொல்லும் பட்சத்துல அது வேற மாதிரியான சில பின்விளைவுகளை ஏற்படுத்திடலாம். அதனாலதான் மெதுவா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம். மீண்டும் உங்கள் குடும்பம் மற்றும் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு பயனுள்ள ஒரு தகவல் சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.